பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்க நேராக வந்துள்ள கேள்வி, நீங்கள் மறுபடியும் கட்டி எழுப்ப தயாரா என்ற ஆண்டவர் உங்கள பார்த்து இன்னைக்கு கேட்கிறார். மறுபடியும் கட்டி எழுப்பணும். அதாவது சில காரியம் உங்கள் வாழ்க்கையிலே முடிந்து விட்டதுன்னு நினைக்கிறீங்க. இல்ல உடைஞ்சு போச்சு. அது நிர்மூலம் ஆயிடுச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. அதே ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, மறுபடியும் அதை கட்டி எழுப்ப நீங்க தயாரா என்று கேட்கிறாரு. அப்ப நீங்க தயாராக அதை கட்டி எழுப்பணும்னா என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்க பார்க்கலாம். நெகேமியா 2:17 இப்படியாக சொல்லுகிறது. எருசலேம் பாழாய் இருக்கிறதையும், அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும், நான் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளா இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள். அப்ப கட்ட வேண்டும் ஏதோ ஒண்ணு. உங்கள் குடும்பத்தை சுற்றி இருக்க அலங்கம் ஒருவேளை எரிக்கப்பட்டிருக்கலாம். உங்க பிள்ளைகளை சுற்றி இருக்க அலங்கம், வேலையை சுற்றி இருக்க காரியங்கள், உங்கள் ஊழியத்தை சுற்றி இருக்க காரியங்கள் அதாவது எரிக்கப்பட்டு இடிக்கப்பட்டு காணப்படலாம். அதனால நீங்க நிந்தையையும், அவமானத்தையும், சிறுமையையும் நீங்க சந்திக்கலாம். அதை சந்திக்கிற நேரத்தில் ஆண்டவர் பார்த்து உங்களை சொல்லுகிறாரு, மறுபடியும் கட்டுவோம் வாருங்கன்னு கூப்பிடுறாரு. அப்ப நெகேமியா அப்படிதான் கட்டும்படியாக வருகிறாரு. அப்ப அவ கட்டுப்படியாக வரும்பொழுது, அவர் 3 காரியத்தை செய்தாராம். அதுதான் நாமளும் செய்ய வேண்டும். அப்படி கட்டி ஒண்ணு, உடைந்த சுவரை நெகேமியா ஆய்வு செய்கிறார். நாம கூட நம்ம உடைந்து போயிருக்கிற காரியம், எரிக்கப்பட்ட காரியம் என்ன என்பது முதலாவது புரிந்து கொண்டு, அதை நமக்கு எங்க எரிஞ்சிருக்குது, என்ன காரணம் என்பது அதை ஆய்வு செய்ய வேண்டும். அப்போ ஆவிக்குரிய ரீதியாகவும், மாம்ச ரீதியாகவும் எங்கெல்லாம் காரியங்கள் நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இது தவறுதான். இந்த இடத்துல தவறு நடந்து விட்டது. இந்த இடத்துல குற்றம் இருக்கிறது. இந்த குறை இருக்கிறது. இந்த இடத்துல வியாதி இருக்கிறது. இந்த இடத்துல பணப்பிரச்சனை இருக்கிறது. இந்த இடத்துல இதுதான் அப்படி என்பதை புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய பிரச்சனை என்பதை முதலாவது ஆய்வு செய்து புரிந்து கொண்டு, அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆமாம் தான், இந்த இடத்துல நாங்க ஃபெயிலியர் ஆயிட்டோம். இந்த இடத்துல தோல்வி நடந்துருச்சு என்பதை ஆண்டவர்கிட்ட காண்பீங்க முதலாவது. அதான் ஆய்வு செய்வது. அதுதான் நெகேமியா செய்தாரு. அது யார்ட்டயும் கூப்பிடல. தனியா போய் அவர் மட்டும் இரவுல போய் தனியா ஆய்வு செஞ்சுட்டு வராரு. அத மாரி நீங்க தனிமையில உட்கார்ந்து ஆண்டவர் கூட சமூகத்துல ஜெபத்திலயும் சரி, வேத வாசிப்புலயும் வச்சுக்கிட்டு நீங்க அந்த ஆய்வு செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையை கொடுத்தும். 2வது பிள்ளைகள வார்த்து, ஊழியத்தை கொடுத்து எந்த இடத்துல எரிஞ்சு போயிருக்கு நடக்கீங்களோ அதை ஆய்வு செய்யுங்க. 2வது நெகேமியா ஜனங்களுக்கு அறிவுரை கூறணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நீங்க தனியாக அதை ஆய்வு செய்த பிறகு அதை கட்டி எழுப்ப முடியாது. உங்க குடும்பத்தாரை ஒன்றாக இணைத்துக் கொள்ளுங்கள். உங்க கூட ஊழியம் செய்றவங்கள இணைத்துக் கொள்ளுங்கள். யாராக இருப்பினும் எதை எரிந்து போயிட்டு நினைக்கிறீங்களோ அவங்கள ஒன்றாக கூட்டி வைத்து அவர்களுக்கு சில அறிவுரைகளை கூற வேண்டும். எந்தெந்த இடத்துல என்ன தவறு நடந்தது, அதை எப்படி சீர் செய்ய வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறானாம். அதாவது ஊக்குவிக்கிறாங்க. அறிவுரை கூறதை விட ஊக்குவிக்கிறது. அந்த மாதிரி எரிஞ்சு போயிட்டு தான் முன்னாடி அப்படி நடந்தது தான். ஆனா இது மறுபடியும் அதை கட்டி எழுப்ப முடியும் வாருங்கள் அப்படி என்று அவங்களை ஊக்குவித்து இந்த வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், எக்ஸார்டேஷன் கொடுக்கிறது. அதை அவர் செய்றார் நெகேமியா. அடுத்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, கட்டி எழுப்பும் போது எதிராளிகள் கட்டாயமா வர்றாங்க. கட்ட எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு அடி எடுத்து வைத்து கொஞ்சமாக காட்ட காரியங்கள் வெடித்த உடனே எதிராளிகள் வந்துட்டாங்க. எதிராளிகள் வரும்போது எதிராளிக்கு நெகேமியா சரியாக பதில் அளிக்கிறார். அது மாதிரி நீங்க யாருக்கா கட்ட ஆரம்பிக்கிறீங்க, பிசாசு எப்படி எதிரிகளை போடுவான். அந்த டயத்துல அவங்களுக்கு எதிராக வந்தா கூட அவங்க சரியாக பதில் அளித்து அதற்கு மேல நாம இதை கட்டி எழுப்ப வேண்டும். இந்த 3 காரியத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமாக நீங்க எரிக்கு போயிட்டு, அழிஞ்சு போயிட்டு, நிர்மூலமாயிட்டு இனி ஒண்ணும் செய்ய முடியாது என்று சொல்லி கிடைக்கிற காரியத்தை கட்டி எழுப்ப முடியும். முதலாவது நெகேமியா ஆய்வு செய்தானாம். ஆய்வு செய்யும் போது எருசலேமுக்காக செய்யும்படி தேவன் முன்வைத்தது நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. அதாவது நிச்சயமாக உங்களை கட்டி எழுப்பும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார் என்றால் எப்படிப்பட்டு கட்டி எழுப்பும் என்கிற பிளானையும் திட்டத்தையும் அதோட முடிவு எப்படி இருக்கிறது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக விடுவாரு. வெளிப்படுத்தின காலத்தை முதலாவது எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க. அது சொல்லும் பொழுது நம்ப மாட்டாங்க. அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏனென்றால் உங்களுக்குள்ள வெளிப்பாடு அவனுக்கு கிடையாது. அதனால அவங்க வேற டிஸ்கரேஜ் ஆவாங்க, வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இல்ல எதிரடியான காரியங்கள் செய்ய ஆரம்பிக்காங்க. அதனால முதலாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டை முழுமையாக சொல்லிடாதீங்க. ஆனா எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு என்பதை ஆய்வு செய்து அதை முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்ட பிறகு என்ன செய்ய வேண்டும்? அடுத்தது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு முக்கியமாக அவங்க பின்பு அவர் என்ன சென்றாரு, நெகேமியா ஜனங்களுக்கு அதை அறிவுரை கூறுகிறாரு, ஊக்குவிக்கிறாரு. அப்படிதான் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17, 18 பார்க்க போகிறோம். என்ன சொன்னாரு அவரு? தேவனுடைய கரம் நம்ம மேல நன்மைக்காக இருக்கிறது. அதனால அது மட்டும் இல்லாம ராஜா, அதாவது அர்த்தசாஸ்திர ராஜா என்ன பெர்ஷியா தேசத்துல இருந்து அனுப்பினாரு. அவர் பொருளும், பணமும் தேவையா சந்திக்கிறதும், பாதுகாப்பை தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பாதுகாப்போடு, அந்த பொருளோடும், காசோடு தான் நான் வந்திருக்கிறேன். நம்ம கட்டி எழுப்புவோம் பாருங்கன்னு கூப்பிடுறாரு. அதை கட்டி எழுப்புவோம், நல்ல வேலைக்காக நாங்கள் கைகளை திடப்படுத்தி உடனே நாங்க செய்யறோம் என்று சொல்லி திடப்படுத்தி விட்டார்கள். ஒன்னா சேர்ந்துட்டாங்களாம். அந்த மாதிரி இந்த நாள்ல கூட உங்களை கட்டி எழுப்பும்படியாக தேவைகளை சந்திக்க முடியாது. முதலாவது ஆண்டவர் கையை பலப்படுத்துவாரு. அதற்கேற்ப பண தேவைகளும், அதற்கு மனுஷரோட உதவியும்
உங்களுக்கு கட்டளையிட்டு குடுத்திருப்பாரு. அதை நீங்க அவங்ககிட்ட அறிவிக்கும்போது, அவங்களும் சேர்ந்து கட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த நாள்ல கூட எந்த பண தேவையா இருந்தாலும், எந்த மனுஷருடைய உதவியாக இருந்தாலும், அது ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கிறார். அதன் மூலமாக நீங்க எதை முடிந்து போயிட்டு நினைக்கிறோம், அதை கட்டி எழுப்ப முடியுமா? 3வது காரியம் எதிராளிகள் நெகேமியாவுக்கு பதிலளித்தாராம். எதிராளிகள் வருவாங்களா? வருவாங்க. எந்த மாரி எதிராளிகள்லாம் வந்தார்கள் என்று பார்க்கும்போது, சன்மலத்தாக்கு, தொபியா, அரபி அப்படியாக எல்லாரும் ஓடி வந்து இந்த என்ன சொல்றாங்க, நீங்க வேலை செய்ய தொடங்க அப்படிங்கிற அ தெரிஞ்ச ஒன்றே தெ எதிரிட்டு வருகிறார்கள். அப்படின்னா பிசாசானவன் தனக்காக கீழ்ப்பட்ட ஜனங்களை நமக்கு எதிராக அனுப்பி, அந்த வேலை மறுபடியும் எழுப்பப்படாதபடிக்கு தடை செய்யும்படியாக காரியங்களை செய்யும்படியாக முதல்ல அனுப்புவான் ஆள. வந்து அவங்க முதல்ல பேசுவாங்க. என்ன சொல்றாங்க, "நீங்க செய்கிற இந்த காரியம் என்ன? இன்னைக்கு ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ?" என்றார். மிகவும் பயங்கரமான ஒரு கேள்வி. ஏனென்றால், நீங்க செய்யறத பார்க்கும்போது தெரியுது கட்டுறாங்க. நீங்க என்ன செய்றீங்க? 2வது கேள்வி தான் மிக பயங்கரமானது. ராஜாவுக்கு விரோதமா கலகம் பண்ண போறீங்களா? அப்படி என்றால், இப்பதான் தொடங்கியிருக்காங்க. இந்த டயத்துல போய் அர்த்தசாஸ்திர ராஜா கிட்ட இவங்க இன்ஃபர்மேஷன் குடுத்து, கலகம் பண்ண போறாங்கன்னா, அவங்க நம்பிடுவாங்க. ஏன்னா, முன்பே இந்த காரியம் ஒரு 40 வருடத்துக்கு முன்பாக தொடங்கினாங்க இந்த காரியத்த கட்டுவதற்கு. ஆனால், இதே மாரி எதிராளிகள் அந்த அர்த்தசாஸ்திர ராஜா கையில கடிதம் எழுதி, அவரே தான் அந்த ராஜாவே சொல்ட்டாரு, "நான் சொல்ற வரைக்கும் திருப்பி கட்டக்கூடாது" அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு எதிராளிகள் மறுபடியும் அதே செய்வேங்கிறாங்க. எவ்வளவு ஒரு பயங்கரமான கேள்வி. அப்படியாக எதிராளிகள் நமக்கு ஸ்தபித்து போகும்படியாக, பயப்படும்படியாக, காரியங்களை விட்டு ஓடி போடும்படியாக, பதில்களையும், காரியங்களையும் நமக்கு எதிராக செய்வாங்க. ஆனா, அந்த டயத்துல அந்த எதிராளிகளுக்கு சரியாக நீங்க மறுமொழி கொடுக்க வேண்டுமான். அப்படிதான் நெகேமியா குடுக்குறாரு. அவன் இந்த டிசர்ன்மென்ட் ஸ்பிரிட்டோட கூட நாம அதை செயல்படுத்த வேண்டும். ஆவிகளை பகுத்தறிகிற அறிவு நமக்கு வேண்டும் இந்த டயத்துல. அந்த ஆவிகளை பகுத்தறிகிற அறிவோடு கூட அவர் சரியாக பதில் அளிக்கிறார். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடுமாறு பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரர் நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேம் பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களோட சொன்னான். அப்படிதான். இன்றைக்கு ஆண்டவர்களால் சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவாரு. அதனால தைரியமாக இருந்து எதிரடியாக வருகிற காரியம் எதுவாக இருந்தாலும் சரியாக பதில் அளித்து நீங்க இன்னைக்கு அறிக்கையிடுங்க. என்ன பண்ண போறீங்க? நாங்க எரிஞ்சு போனதை நிருபி கட்ட வரப்போகிறோம் என்று கூடுங்க. அதுக்கு அதுல இருக்கிற எங்க எரிந்து போயிருக்கிறது, எங்க ப்ராப்ளம் இருக்கிறது சரியாக கண்டெடுத்து, அதை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றாக கூடி சேர்ந்து ஒருவரை ஒருவர் ஊக்குவித்து இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிங்க. அ எதிரியாக வருகிற காரியத்துக்கு பயப்படாமல், பரலோகத்தின் தேவன் எங்கள் காரியத்தை கைவிடுவார், பண்ணுவார். எங்கள் ஊழியக்காரர் அவர் நாங்க எழுந்து கட்டுவோம் என்று நீங்க அறிக்கையிடுங்கள். அந்த எழுந்த காரியத்தை மறுபடியுமாக செப்பனிட முடியும். நெகேமியா 52 நாட்களுக்குள்ளாக அந்த சுவரை முழுமையாக எல்லாரோட சேர்ந்து இணைந்து கட்டி முடித்து விட்டார். அப்படியாக எழுத்தின் பிரகாரமாக எது நீங்க உடைஞ்சு, எரிஞ்சு, அழிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ, 52 நாட்களுக்குள்ளாக ஆண்டவர் இதை உங்கள கட்டி முடிக்க போகிறார். விசுவாசிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்பா அம்மா துதிக்க நன்றி செலுத்துகிறேன். பரலோகத்தின் தேவன் எங்க காரியத்தை கைக்கூடி வரப்பண்ணுவீங்க ஆண்டவரே. நாங்கள் எழுந்து கட்டுவோம். இன்றைக்கு நாங்க அறிக்கை இடுகிறோம். எழுந்து கட்ட உதவி செய்யுங்க. அன்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.